அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். இலங்கை வரலாற்றில் முன்னொருபோதும் இல்லாத வகையில் அரசாங்கம் ஒரு புதிய திட்டம் ஒன்றை அறிவித்துள்ளது. அதன்படி டிட்வா சூறாவளியால் அனர்த்தத்தினால் வீடுகள் முற்றிலுமாக சேதமடைந்த குடும்பங்களுக்கு வீடுகளை நிர்மாணிக்கும் திட்டம் தற்போது நடைபெற்று வருவதோடு அதற்காக நாடுபூராகவும் உள்ள நன்கொடையாளர்களுக்கு காணிகளை நன்கொடையாக வழங்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இணையதளத்தில் அல்லது 1800 என்ற தொலைபேசி இலக்கத்தை அழைப்பதன் மூலம் இது தொடர்பிலான மேலதிக தகவல்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. காணி நன்கொடையாளர்கள் பற்றிய தகவல்களை 011233124 என்ற தொலைநகல் இலக்கத்திற்கு அனுப்பி வைக்க முடியும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட எந்தவொரு பிரஜையும் கைவிடாது அவர்களின் வாழ்க்கையை முன்பை விட உயர்ந்த தரத்திற்கு மீண்டும் கட்டியெழுப்புவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் நாட்டைச் சுற்றியுள்ள கடல் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டைச் சுற்றியுள்ள கடல் பகுதிகள் பெரும்பாலும் மழையிட்டதாக இருக்கும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காற்று வடகிழக்கு திசையிலிருந்து வீசும் என்றும் காற்றின் வேகம் மணிக்கு சுமார் 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. களுத்துறையிலிருந்து கொழும்பு மற்றும் புத்தளம் வழியாக மன்னார் வரையிலும், மாத்தறையிலிருந்து ஹபாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும் உள்ள கடற்கரை பகுதிகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது 45 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். களுத்துறையிலிருந்து கொழும்பு மற்றும் புத்தளம் வழியாக மன்னார் வரையிலும், மாத்தறையிலிருந்து ஹம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும் கடற்கரை பகுதிகளிலும் கடல் அவ்வப்போது சற்று கொந்தளிப்பாக இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. வைத்தியர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு கோரி தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற தொழிற்சங்க நடவடிக்கையில் ஆக்கப்பூர்வமான தலையீடு மேற்கொள்ளப்படாவிட்டால் எதிர்வருகின்ற 48 மணி காலங்களின் பின்னர் தொழிற்சங்க நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தப் போவதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை ஒன்றினை விடுத்துள்ளது. அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய செயற்குழு நேற்று கூடியதுடன் இதன்போது மேலதிக நடவடிக்கைகளை தீர்மானிப்பதற்கான முழுமையான அதிகாரம் நிறைவேற்று சபைக்கு வழங்கப்பட்டுள்ளது. நேற்று நடைபெற்ற மத்திய செயற்குழு கூட்டத்தில் பல முக்கிய தீர்மானங்களும் எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற தொழிற்சங்க நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் இலங்கையின் முக்கிய நகரங்களில் காற்றின் தரம் பெரும்பாலும் மிதமான மட்டத்தில் காணப்பட்டதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. எனினும் எதிர்வருகின்ற நாட்களில் சில பகுதிகளில் காற்றின் தரம் மோசமடையக்கூடும் என்று அந்த நிறுவனம் கணித்துள்ளது. நேற்று வெளியிடப்பட்டுள்ள சுற்றுப்புற காற்றின் தர அறிவிப்பின்படி பெரும்பாலான நகர்ப்புறங்களில் நுண்துகள்களின் அளவு மிதமான மட்டத்தில் இருந்தது. இதேவேளை வவுனியா, நுவரெலியா, எம்பிலிப்பிட்டியா, திருகோணமலை, முல்லைத்தீவு, மட்டக்களப்பு மற்றும் முனராகலை ஆகிய பகுதிகளில் காற்றின் தரம் சீரான நிலையில் பதிவாகியுள்ளது. கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஏனையன் பிரதான வீதியில் அரசு பேருந்துடன் மணல் ஏற்றிய டிப்பர் வாகனம் விபத்துக்குள்ளானதில் 4 பேர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. டிப்பர் சாரதியின் நித்திரை கலக்கம் காரணமாக குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த விபத்தில் படுகாயமடைந்தவர்களை மீட்டு கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக சேர்க்கப்பட்டுள்ளது. குறித்த விபத்து தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை தனது முதலாவது ஸ்மார்ட் பேருந்து பயணச்சீட்டு முறையை அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தியுள்ளது. குறித்த புதிய முறையின் மூலம் பயணிகள் தொடுகையற்ற அட்டைகள், டிஜிட்டல் பணப்பைகள் மற்றும் QR குறியீடுகள் மூலம் பயண கட்டணங்களை எளிதாகவும் பாதுகாப்பாகவும் செலுத்த முடியும். இந்த முன்னேற்றம் ஸ்மார்ட் மொபிலிட்டி துறையில் உலகளாவிய முன்னணி நாடுகளின் வரிசையில் இலங்கையையும் இணைக்கின்றது. உணவு பாதுகாப்பு பற்றிய நடைமுறைகள் பாடசாலை பாடத்திட்டத்துடன் மாத்திரம் மட்டுப்படுத்தப்படாது, அவை பிள்ளைகளின் மனப்பாங்கு மற்றும் பழக்க வழக்கங்களில் ஒரு அங்கமாகவும் மாற்றப்பட வேண்டும் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கொழும்பு காலிமுகத்திடலில் ஹோட்டலில் நேற்று நடைபெற்ற உணவுத்துறையின் சுழற்சி பொருளாதார திட்டம் 2024 தொடக்கம் 27 எனும் தலைப்பிலான உள்நாட்டு சுழற்சி பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கும் பலப்படுத்துவதற்குமான கல்வி குறித்த தேசிய கருத்தரங்கில் உரையாற்றும் போதே பிரதமர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணிலின் செயலாளர் சமநேக நாயக்கவை எதிர்வருகின்ற 11ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது.
முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் லண்டன் பயணம் தொடர்பாக விசாரிக்கப்பட்டு வருகின்ற வழக்கில் வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் நேற்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தார். இந்நிலையில் விசாரணைகளின் பின்னர் நீதவான் இந்த விளக்கமறியல் உத்தரவை பிறப்பித்துள்ளார். அனுராதபுரம் ராஜாங்கனி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் கை கால்கள் கட்டப்பட்டு தூக்கில் தொங்கிய நிலையில் ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. குறித்த சம்பவம் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் ராஜாங்கனி பகுதியைச் சேர்ந்த 40 வயதுடையவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கொலையா அல்லது உயிர் வாய்ப்பா என்பது தொடர்பில் ராஜாங்கனி போலீசார் மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். மொனராகலை சியம்பலாண்டுவ வீதியில் இடம்பெற்ற விபத்தில் பேருந்தோட்ட நிறுவனத்தின் நிர்வாக அதிகாரி ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஸ்கூட்டரில் சென்று கொண்டிருந்த எத்திமலை பெருந்தோட்ட நிறுவனத்தின் நிர்வாக அதிகாரி டிப்பர் லோரி மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காயமடைந்த நிலையில் நேற்று உயிரிழந்ததுடன் இந்த விபத்து கடந்த 18ஆம் தேதிக்கு இடம்பெற்றுள்ளது. படுகாயமடைந்த அவர் மொனராகலை மாவட்ட பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்தவர் 39 வயதான தமயந்தி குமாரி என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. ஹேட்டனில் நகரசபையின் அனுமதியின்றி திறக்கப்பட்ட பல்பொருள் அங்காடி மீது மாலை தாக்குதல் மேற்கொண்ட குற்றத்திற்காக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்றுள்ளது. இதன்போது 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஹெட்டன் போலீசார் தெரிவித்துள்ள நிலையில் ஹெட்டன் நகரில் நேற்று அனுமதியின்றி திறக்கப்பட்ட பல்பொருள் அங்காடியை ஆராய்ந்த பொது சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் வருமான வரி அதிகாரிகள் எதிர்வருகின்ற நகரசபை கூட்டம் வரையில் கடையை மூடி வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளனர். இதனை அடுத்து மாலை வேளையில் மூடி வைக்கப்பட்டிருந்த கடையின் குளிரோட்டு மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த ஹெட்டன் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் மற்றும் ஹெட்டன் கோட்ட கைரேகை அடையாள பிரிவு ஆகியன விசாரணையினை முன்னெடுத்துள்ளனர். வடக்கு மாகாண பொது சேவையில் காணப்படுகின்ற தொழில்நுட்பத்துறை சார்ந்த பதவி வெற்றிடங்களை நிரப்புவதற்கு வடக்கு மாகாண பொது சேவை ஆணைக்குழுவின் செயலாளர் ஸ்ரீயினால் தகுதியுடையவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. குறித்த பதவி வெற்றிடங்கள் திறந்த போட்டி பரீட்சை மூலம் நிரப்பப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2026ஆம் ஆண்டு டெங்கு நோய் காரணமாக ஏற்பட்ட முதல் மரணம் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய இலங்கையில் 56 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் டெங்கு அதிக ஆபத்துள்ள மண்டலங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு இதுவரையில் நாடு முழுவதும் 6752 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளனர். இது கடந்த ஆண்டு ஜனவரியில் பதிவான 4970 நோயாளிகளுடன் ஒப்பிடும்போது குறிப்பிடத்தக்க அதிகரிப்பாக இருக்கின்றது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு உடுத்துறை வேம்படி பகுதியில் பாரகூர்தி ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. மரதங்கேணியிலிருந்து சீமேந்து பொதிகளுடன் ஆழியவளை நோக்கி பயணித்த லோரி ஒன்று உடுத்துறை வேம்படி பகுதியில் வேக கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதன்போது பாரகூர்தியில் பயணித்தவர்களுக்கு காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருவரின் சட்டப்பூர்வ பாதுகாவலரிடமிருந்து 15 வயது சிறுமியை கடத்தி பாலியல் பலாத்காரம் செய்த இளைஞர் ஒரு வருடத்திற்கு பின்னர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். பிபில கனுல்வெல யாய சாலையில் உள்ள முஸ்லிம் கிராமத்தில் வசிக்கும் அரபாத் என்ற 24 வயது இளைஞன் உதவி காவல் கண்காணிப்பாளர் 2 கீழ் தீர்க்கப்படாத குற்ற விசாரணை பிரிவினால் நடத்தப்பட்ட சோதனையில் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் சிறுமியுடன் காதல் உறவில் இருந்ததாகவும் 2025 ஜனவரி 21 அன்று சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் கூறப்படுகின்றது. பிபில நீதவான் நீதிமன்றத்தில் சந்தேக நபர் ஆஜர்படுத்தப்பட உள்ளதுடன் பிபில காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.